இன்று நாம பார்க்க போற ஒரு ரத்தினக்கல் பவளம். ரெட் கோரல் வந்து பொதுவாவே இத்தாலியிலேருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஜப்பான்லேருந்தும் கிடைக்குது. இத்தாலியில கிடைக்கிற கோரலுக்கும் ஜப்பான்ல கிடைக்கிற கோரலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்குது. பிரைஸ்லயும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. நம்மகிட்ட இருக்கிற இந்த எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து இத்தாலியன் கோரல் தான். சமீப காலமாக நம்ம நிறைய ஜெம் ஸ்டோன் சம்பந்தமான வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து பவள விரும்பிகளாக இருக்கின்றாங்க. எங்களுக்கு ரெட் கோரல் வேணும், நேச்சுரல் வேணும் அப்படின்ட்டே கேட்குறாங்க. நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே ஜென்யூனான நேச்சுரல் கோரல்ங்க. நம்மளுடைய பழைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அமெரிக்கா அரிசோனாவில் இருக்கிற அந்த டூசான் சிட்டியில் ஜெம் ஃபேரில் வந்து நம்ம இட்டாலியன் அந்த பீப்புள்கிட்ட வந்து நேராக பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஹாங்காங் ஜெம் ஃபேருக்கு வருஷத்துக்கு 2 தடவை நம்ம போகிறோம். அங்கேயும் நம்ம அந்த இட்டாலி கோரலும் சரி ஜப்பனீஸ் கோரலும் சரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்ம எப்போவுமே ஒரு கல்லை வாங்கினா ரீகட் பண்ணி அதை ஒரு சேப்பு வடிவத்துக்கு கொண்டுட்டு வரோம். பாருங்க, இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே இட்டாலியன் கோரல் தாங்க. பல வகையில் பல ஷேப்பில் பீட்ஸாகவும் ட்ராப்ஸாகவும் ஓவல் ஷேப்பு ரூட்டாகவும் இருக்குது. வித்தியாசமான ஷேப்பில் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால பல நாட்டு மக்களும் வருவாங்க. நம்ம இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓவல் ஷேப்பில் மட்டும்தான் இந்த கோரலை வந்து போடுறாங்க. நம்மளுடைய கஸ்டமர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாட்டில் உள்ள கஸ்டமர்கள் தான் நமக்கு அதிகம். அவங்க வந்து பல மாதிரி விரும்புவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற இந்த கோரலே ஸ்பெஷல் கல் என்னன்னு சொன்னா இட்டாலியன் கோரல் 100 கேரட் சைஸ். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதுல பிக்கஸ்ட் சைஸ். நம்ம ஏற்கனவே ஹாங்காங் சோலை அக்கா ஜப்பனீஸ் கோரல் 200 கேரட் சைஸை வந்து நம்ம பார்த்தோம். வெரி பிக்கஸ்ட் ஒன் பீஸ் வந்து $45,000 அந்த மதிப்புள்ள ஒரு கல்லை நம்ம வந்து நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே காட்டியிருந்தோம். தான் ஜப்பனீஸ் கல்லுடைய நிறம். இந்த ரெண்டையும் பாருங்க, இதுலயே நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். நல்ல டார்க் ரெட்டா இருக்கும். பிளட் ரெட் தான் வந்து ஜப்பனீஸ் கோரலுங்க. அக்கா கோரல்பாங்க. இட்டாலியன் கோரல் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஷேட் அடிக்கும். அதனால தான் ஜப்பனீஸ் கோரலுக்கு வந்து மதிப்பு அதிகம், விலையும் கூடங்க. ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட 5 டைம்ஸ்ல இருந்து 7-8 டைம்ஸ் வரைக்கும் அதனுடைய விலை வித்தியாசம் இருக்குங்க. நம்ம கிட்ட வந்து பால் பீட்ஸ் இருக்குங்க. பில்லியன் ஷேப் நிறைய பேர் விரும்புவாங்க. பெரிய சைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம சின்ன சைஸ் நம்ம வச்சிருக்கிறோம். ஓவல் ரவுண்ட் எல்லாமே கலிபிரேட் சைஸ்லயே நம்ம நிறைய வச்சிருக்கோம். ஓவல் ஷேப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ சைஸே வச்சிருக்கிறோம். அதாவது 3 கேரட்ல இருந்து 30 கேரட் வரைக்கும் நம்ம பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஷேப்லாம் பார்க்கவே முடியாது. இந்த ட்ராப் ஷேப் இதெல்லாம் வந்து இட்டாலியிலேருந்து தான் அந்த கட்டிங்கே பண்ணுறாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. இயர்ரிங், இந்த இயர்ரிங் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. ஹார்ட் ஷேப்லாம் வந்து கோரலில் பார்க்கறது கஷ்டம். அதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். பவளப்பாறையிலேருந்து அப்படியே எடுத்து அந்த வேற வந்து என்ன செய்யறாங்க, அப்படியே பாலிஷ் பண்ணி அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை வந்து கோல்டு, சில்வர், பிளாட்டினத்தில் வந்து பெண்டனாவோ இயர்ரிங்காவோ அதை மாதிரி செஞ்சு அழகாக போடுறாங்க. தாய் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி தான் போடுறாங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர், அதாவது 100க்கும் மேற்பட்டவர் வந்து நம்ம கிட்ட கோரல் கேட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் இந்தியாவுக்கு போகிறதா இருக்கிறேன். இங்கே நிறைய நம்மளுடைய கோரல்கள் வந்து நம்ம இந்தியன் லோக்கல் மார்க்கெட்டுக்காக வேண்டி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அங்கே போன உடனே கண்டிப்பாக யாரெல்லாம் அந்த கோரல் கேட்டுருந்தீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு மெசஞ்சர்லேயோ வாட்ஸ்அப்லேயோ உங்களுக்கு பதில் தரேன். உங்களுக்கு நீங்கள் கேட்ட விரும்பிய அந்த சைஸில் அழகான இட்டாலியிலேருந்து வரக்கூடிய அந்த சிகப்பு பவளத்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். இந்த காணொலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு ரத்தினக்கல்லை பற்றி நாளை சந்திப்போம். நன்றி.